நீ சொல்றதும் வாஸ்தவம் தாமா. ஆனா கிரைம் சீன்ல எந்த க்ளூவும் இல்லையே. சார், பெருசா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா எந்த க்ளூவா இருந்தாலும் சரி அது வாஷ் அவுட் ஆயிடும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு வண்டியில யாரையோ கடத்திட்டு போனாங்கிறது உண்மைதான். நீங்க அந்த டாக்ஸி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், நாங்க பார்க்கல சார். சார், அந்த ஏரியாவை செக் பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா சார்? இட்ஸ் கிளியர்லி ஹிட் அண்ட் ரன். செயின் ஸ்நாச்சிங். நாயை தான் இடிச்சேன்னு ஓட்டுறவரே சொல்றாருல்ல. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு வலியால கத்துற சத்தம் கேட்டுச்சு சார். வலி வந்துச்சுன்னா நாய் கூட கண்டிப்பா கத்தும். சரி சரி, மேல சொல்லுமா. சார், எனக்கு கண்ணு தெரியாதங்கிற காரணத்துக்காக நீங்க திரும்ப திரும்ப அதே क्वेश्चन கேட்காதீங்க. அட்லீஸ்ட் செக்யூர் த சீன். சார். மிஸ் நிதி ரைட்? நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். டோன்ட் வரி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவார். ஓகே சார், நீங்க எந்த ஸ்டேஷன்லயா ஒர்க் பண்றீங்க? இல்ல, முன்னாடி இங்கே தான் இருந்தேன். நவ் ஐ மீன் சிசிபி. ஒரு கேஸ்க்காக வந்தேன். சார், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கேஸ் டூ. டோன்ட் வரி, நான் எஸ்ஐ கிட்ட சொல்கிறேன். ஹி வில் டேக் கேர் ஆஃப் இட். உங்களுக்கு அந்த ஸ்பாட் தெரியும்ல? தெரியும் சார். வெங்கடேஷ் சார். சார், இவங்க கூட ஸ்பாட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுங்க. டிமாண்ட் பி அ சான்ஸ் ஆஃப் பஞ்சிங். எஸ் சார். அப்படியே இவங்க காலுக்கு அடிபட்டுருக்கு, வண்டியில் கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தட்ஸ் ஓகே. உங்க காலையும் அடிபட்டிருக்குல்ல சார்? நீங்களும் கொஞ்சம் பார்த்து போங்க சார். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டூ. இந்த கேஸை இந்த ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அன்னைக்கு நான் ஸ்டேஷனில் எதர்ச்சியாக பார்த்த அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவான்னு அந்த மூமெண்ட்டில் நான் நினச்சி கூட பார்க்கல. ஹாய் ராஜேஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இங்கே ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்தேன். அப்படியே உங்களை பார்க்க வந்தேன். என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? எனக்கு எதுவும் வேண்டாப்பா, நான் சாப்பிட்டேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. சீத்தலை ஏதாவது ஃபோன் பண்ணாலா? அவள் பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவள் ஃபோன் பண்ணியிருக்கா. அவள் நார்மலாக தான் பேசினா. பட் நெக்ஸ்ட் வீக் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னான். வாவ். அது என்னன்னு கேட்கறதுக்குள்ள என் முன்னாடி ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. நான் அப்புறம் கால் பண்ணுறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ சீத்தலுக்கு கால் பண்ணி பார்த்தியா? பட் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவள் ரொம்ப நாளாகவே ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் அவகிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்னோடய வேலையை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் டோன்ட் வரி, நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். ப்ளீஸ் டூ. நானும் பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் காமன் ஃப்ரெண்ட் இருந்தால் மீடியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பா. அப்படின்னா என்ன தேடம் பேர்னு சொல்கிறியா? நாம் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது காஃபி டேல மீட் பண்ணலாம். ஓகே. நான் வேலை விஷயமா 2 நாள் டெல்லிக்கு போகிறேன். எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அவினாஷ், இப்போ உனக்கு சீத்தலுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் எல்லாரும் மீட் பண்ணலாம். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். பை. பாய். Hello. Who is this? என்ன தலைமுழிகிட்ட போல இருக்கு? What? பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தலைக்கு குளிக்கலன்னா எப்படி? Hey, யார் ராணி? நீ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்ததை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன நீ நம்புவியா? நீ என்ன சொல்ல வரன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. டாக்டர் அரவிந்த், நீ ஆக்சிடென்ட் பண்ணதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட்டா கொடுக்கட்டுமா? ஆல்ரெடி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. Will you just stop talking nonsense? நீ என்னோட காலை கட் பண்ணனா அடுத்த செகண்டே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ணுவேன். என்ன சொல்ற? சொல்லப்போனா நீ அந்த ஆளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேங்கிறத நீயே உன் வாயால ஒத்துக்கிட்ட. உன்னோட வண்டி நம்பர் KA53 MB 5756. உன் காரோட பின்னாடி சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தா. நீ அப்படி அவளை ரோட்லயே தள்ளி விட்டுட்டு வந்துட்ட, சரிதானே? உனக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே, ஸ்மார்ட்டா இருக்க.
நேரடியா பாயிண்ட்டுக்கே வந்துட்ட. சிம்பிள். அப்புறம் அவகிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடு. எதுக்கு? கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். நீ ரொம்ப யோசனை பண்ணாத. நான் சொல்ற இடத்துல நான் சொன்ன டைம்ல நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற வண்டியில கொண்டு வந்து போடணும். வெயிட். இன்னைக்கே எல்லாத்தையும் கொண்டு வரணும். நான் மறுபடியும் கால் பண்றேன். யார் இவன்? இவன் எதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்றான்? உன்னை இந்த நிலைமையில பார்க்க என்னால் முடியல ஷீதல். நீ அப்படிப்பட்டவ கிடையாது. ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ. நான் இப்படி ஆனதுக்கு என் மனசுல இருந்த வலிதான் காரணம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு மட்டும் உன் டியூட்டியை நீ சரியா பண்ணியிருந்தனா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். சார், பெருசா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா எந்த க்ளூவா இருந்தாலும் சரி அது வாஷ் அவுட் ஆயிடும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு வண்டியில யாரையோ கடத்திட்டு போனாங்கிறது உண்மைதான். ஸ்டாப் யார் இவன்? ஸ்டாப் 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 ஸ்டாப். ஒருவேளை எனக்கு கால் பண்ணது இவனா இருக்குமோ? ஐம் இன்ஸ்பெக்டர் அவினாஷ் ஃப்ரம் சிசிபி. வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் 80 ஃபீட் ரோட் போகணும். இட் வில் பி கிரேட். எனக்கு கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே, அந்த வழியாக தான் நானும் போகிறேன். வாங்க, ட்ராப் பண்ணுறேன். தேங்க்யூ. பை த வே, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. ஐ எம் டாக்டர் அரவிந்த். ஓ ரகு, என் வண்டி ஸ்பாட்டில் இருக்குது. யாராவது அனுப்பிச்சு எடுத்துகிட்டு வர சொல்லு. எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஐம் அ சீனியர் அனஸ்தியடிஸ்ட் இன் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு டேக் திஸ் கால். சாரி, எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ. ஹாய் அவினாஷ், பிஸியா? இல்லை ராஜேஷ், சொல்லுங்கள். எனி குட் நியூஸ்? அட இல்லைப்பா, நான் வரும்போது லைட்டரை டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. ஆமாம், அது என்கிட்ட சேஃபாக தான் இருக்குது. நானே உங்களுக்கு சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். எனக்கு எந்த அவசரம் இல்லை. என்கிட்ட ஸ்பேர் இருக்கு. அது ஒரு இம்போர்ட்டட் பீஸு. அது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் டெல்லியிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன். பத்திரமா வச்சிரு. என்ன விஷயம்? அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது? ஒருவேளை அதில் ஸ்மக்லிங் பண்ண டைமண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கியா? என்ன இருந்தாலும் போலீஸ் புத்தி மட்டும் போக மாட்டேங்குதுல்ல. நீ ரொம்பவே போலீஸாக இருக்கா அவினாஷ். நான் திரும்ப வந்ததும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சரி, ஆஸ் யூ விஷ். டேக் கேர், பாய். சாரி மிஸ்டர் அரவிந்த், என் ஃப்ரெண்டு அவனும் டாக்டர் தான். எங்கேயும் நிறுத்துங்க. என்ன இந்த நேரத்தில் இவன் கால் பண்ணுறான்? அட்டன் பண்ணலாமா வேணாமா? தேங்க்யூ ஸோ மச். ஹோப் டு see you again. ஓகே, பை பை. ஹலோ. ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமா? எங்க இருக்க? வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 minutes.